வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. ஒவ்வொரு கட்சியும் அதற்கான ஆயத்த பணிகளும் மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய கூட்டணி கட்சிகளுடைய பேச்சுவார்த்தை என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தரப்பிலும் இந்த தொகுதி பங்கீட்டு குழு பேச்சுவார்த்தை என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. அதாவது அதிமுகவை பொறுத்தவரையில் தற்போது புரட்சி பாரதம், SDPI, பெருந்தலைவர் மக்கள் கட்சி உள்ளிட்ட சில கட்சிகள் மட்டும்தான் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். பாஜகவோடு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமில்லாமல் சட்டமன்ற தேர்தலும் கூட, அடுத்த சட்டமன்ற தேர்தலும் கூட பாஜக கூட்டணி அமைக்க மாட்டோம் என்று அதிமுக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டது. இந்நிலையில்தான் தற்போது எந்தெந்த கட்சிகள் அதிமுகவோடு கூட்டணி அமைக்க போகிறார்கள், தற்போது யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் பிரதானமாக எழுகிறது. இதேதான் அதிமுக தரப்பில் பல்வேறு குழுக்கள், நாடாளுமன்ற தேர்தலுக்காக பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டன. அதில் குறிப்பாக தொகுதி பங்கீட்டு குழு, அதே போன்று தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு, விளம்பர குழு உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு அதற்கேற்ற வகையில் அதற்கான உறுப்பினர்கள் எல்லாம் பிரிக்கப்பட்டு அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அதிமுகவின் தொகுதி பங்கீட்டு குழு பேச்சுவார்த்தையானது மேற்கொண்டு வருகிறார்கள். இது 5 பேர் இருக்கிறார்கள். குறிப்பாக KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், SP வேலுமணி, தங்கமணி, பெஞ்சமின் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட குழுவாக இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலில் மற்ற கட்சிகளோடு, அதாவது யாரெல்லாம் கூட்டணியில் இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்திய பிறகு அந்த கூட்டணி கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தப்படும். அதற்கு முன்னதாக தங்களுக்குள்ளாக, அதாவது தற்போது எந்தெந்த கட்சியெல்லாம் இருக்கிறார்கள், முதலில் அதிமுகவை பொறுத்தவரையில் எத்தனை தொகுதியில் போட்டியிட வேண்டும், கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும், கூட்டணி கட்சிகள் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக உறுதிப்படுத்துவதற்கான ஆலோசனை கூட்டம் தான் தற்போது அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. அதே போன்று மற்ற குழுக்களாக இருக்கக்கூடிய அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் தம்பிதுரை தலைமையிலான தேர்தல் பிரச்சார குழு, அதே போன்று C. விஜயபாஸ்கர் தலைமையிலான தேர்தல் விளம்பர குழுவும் தனித்தனியாக இந்த ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இந்த ஆலோசனை மூலமாக அடுத்த கட்டமாக அதிமுகவை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற தேர்தலுக்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய முக்கிய பணிகள் குறித்து விவாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணி கட்சியை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைத்து நாங்கள் போட்டியிடுவோம் என்று அதிமுக தெரிவித்தார்கள். ஆனால் தற்போது வரையில் அதிமுக மிகப்பெரிய கூட்டணி என்கிறார்கள் தவிர அதில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அதிமுகவில் எந்தெந்த கட்சிகளும் கூட்டணி இருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும், அதே போன்று கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்படும் என்பதற்கான ஒரு விரிவான தகவல் நமக்கு தெரிய வரும். அதற்கான பேச்சுவார்த்தை தான் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் அதிமுகவின் கூட்டணி கட்சிகள் யார் என்பது தொடர்பாகவும் புரட்சி பாரதம் கட்சி, SDPI கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சி உள்ளிட்ட மற்ற கட்சிகள், குறிப்பாக தமாக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் அதிமுக கூட்டணி அமைக்க போகிறார்களா அல்லது பாஜக கூட்டணி அமைக்க போகிறார்களா என்ற கேள்விக்கெல்லாம் இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் முடிவு கிடைத்துவிடும். இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அதிமுக கூட்டணி கட்சி உறுதி செய்யப்பட்ட பிறகு அவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து அவர்கள் தொகுதி பகுதி பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான பேச்சுவார்த்தை தான் தற்போது நடைபெற்று வருகிறது.